115 சமுதாயத்துக்கு டேட்டா கொடுங்க. ஏன் கேக்குறேன்னா 115 சமுதாயத்துல 30 சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு. 30 சமுதாயம், முடி திருத்துகிறது சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. சலவை தொழிலாளர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. மலைக்கோரவர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. இது வெளிப்படுத்துங்க. நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம்? வேலையை கூடியா, படிப்பு கூடியா? அதுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இதுதானே சமூக நீதி. அதை கொடுக்க முடியல. கொடுக்கறது துப்பு கிடையாது. அதனால இவ்வளவு வந்துட்டாங்க, இவ்வளவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்க, இவ்வளவு போயிட்டாங்க, பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேட்டா வெளியிடுங்க. ஒரு வெள்ள அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், கடந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு மாதத்தில் எடுத்து கொடுங்க. இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க. பேச தகுதி கிடையாது உங்களுக்குலாம். இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்கிறேன். நான் சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமா நான் பார்க்கிறேன். சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். 2 நாட்களாக வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக பொய்யான செய்திகள் திமுக அரசால் வெளியிடப்பட்டு பல ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இதை தெளிவுபடுத்தத்தான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு. நேற்றைய முன்தினம் தமிழக அரசிடம் இருந்து சில தரவுகளை வைத்து இதில் 20 விழுக்காடு எம்பிசியில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி. அதில் தமிழக அரசு என்று செய்தி வரவில்லை. ஆனால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீக்கிவிட்டு அந்த தரவுகளை அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள். தமிழக அரசு சார்ந்த ஒரு அதிகாரி அனுப்பி வைத்து இதை அவசியமாக போடுங்கள் என்று வற்புறுத்தியும் இருக்கின்றார்கள். இது உங்களுக்கு அறிந்த செய்தியை. இதை வைத்து சில ஊடகங்களில் பெரிய பெரிய செய்தியும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஊடக தர்மம், ஊடக நியாயம் என்னவென்றால், யாரை பற்றியாவது செய்தி போடுகிறீர்கள் என்றால் அவர்களையும் கேட்க வேண்டும். இது உண்மையா இல்லையா என்று கேட்க வேண்டும். ஆனால் அப்படி கேட்காமல் அவர்கள் அரசு கொடுத்த செய்தியை மட்டும் போட்டு, அதிலும் ஒரு ஊடகம் வன்னியர்ஸ் என்ஜாய்ஸ் 10.5 ரிசர்வேஷன், மோர் தென் 10 என்ஜாய்ஸ். என்ன வார்த்தைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காப்ஸ், ஃப்ரம் காப்ஸ் டு டெபுட்டி கலெக்டர்ஸ், வன்னியர்ஸ் என்ஜாய்ஸ். அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை, சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம், பியூர்லி சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம். நான் பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயங்கள். ஒன்று பட்டியலின சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மக்கள் தொகையில் இடம்பெறுகிறார்கள். அதே வேளையில் இந்த 2 பெரிய சமுதாயங்களும் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள், பாதாளத்தில் இருக்கின்றார்கள், கூலி தொழிலாளர்களாக இருக்காங்க, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். The lowest strata of society இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த 2 பெரிய சமுதாயங்கள். இந்த 2 பெரிய சமுதாயங்கள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். இது சிம்பிள் ஃபார்முலா, சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார்முலா. அதையெல்லாம் விட்டுவிட்டு, இந்த சமுதாயங்களை முன்னேற்றுவதை விட்டுவிட்டு பொய்யான தரவுகளை வேண்டுமென்றே தமிழக அரசு சமீபத்தில் எடுத்திருக்கின்றார்கள். இப்போ அதுல முதல்ல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு எம்பிசியில 115 சமுதாயங்கள் இருக்கிறது. எம்பிசி கொடுத்த நேரத்தில் 1989 எம்பிசியில 107 சமுதாயங்கள் தான் இருந்தது. அதன் பிறகு சில சமுதாயங்கள் எல்லாம் 8 சமுதாயங்களை சேர்த்து இன்னைக்கு 115 சமுதாயங்கள் இன்னைக்கு எம்பிசியில.
அந்த 115 சமுதாயங்களில் 114 சமுதாயங்கள் 6.7 விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றார்கள். ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம் 14.1 விழுக்காடு மக்கள் தொகையில், தமிழ்நாட்டு மக்கள் தொகையில். மீண்டும் நான் சொல்றேன், 115 சமுதாயங்களில் 114 சமுதாயம் டிஎன்சி உட்பட 6.7 விழுக்காடு தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில். ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம் 14.1 விழுக்காடு இருக்கிறது. இது அம்பாசங்கர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா. அவர் டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறார் 81 நாள்ல. இதுதான் உண்மையான டேட்டா. இப்போ இதை வைத்து நீங்க இடஒதுக்கீடு நீங்க அணுகுங்க, பாருங்க யார் யாருக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு. நாங்க பல முறை அரசிடம் கேட்டோம், டேட்டா கொடுங்க, புள்ளி விவரங்கள் கொடுங்க. எம்பிசி என்பது 35 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது. 89 இருந்து இந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு, கல்வியில எவ்வளவு கிடைச்சிருக்கு, வேலை வாய்ப்புல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நாங்க தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வரோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்ல, எங்ககிட்ட கொடுக்க முடியாது. நாங்க நீதிமன்றம் போனோம், ஒரு நீதிபதி குடுன்னு சொன்னார். அடுத்த முறை வரப்போ இன்னொரு நீதிபதி இதுல கொடுத்தா குழப்பம் வரும், தமிழக அரசு சொன்னாங்க குழப்பம் வரும், சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி அதை கொடுக்காம விட்டாங்க. ஆனா இப்போ அரசு ஆர்டிஐன்னு சொல்லி இவங்களே கொடுத்திருக்கிறாங்க. ஆர்டிஐல போட்டா ஒரு மாதத்துல கொடுக்கணும். ஆனா இப்ப போட்ட ஆர்டிஐ 11 மாதத்துக்கு முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ 4 நாளுக்கு முன்பு கொடுத்து வேணுமே கொடுத்து அதுல ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க, கொடுக்கல. செலக்டிவ் டேட்டா கொடுத்து அந்த செலக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு அது மட்டும் கொடுத்து ஏதோ வன்னியர்களுக்கு 11 விழுக்காடு 13 விழுக்காடு கிடைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது அவங்களுடைய அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்குறேன். நான் சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமா நான் பாக்குறேன். சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. It's a blatant accusation to the Chief Minister of Tamil Nadu, who is going against social justice for cheap political gains. சரி, let me come back to the data. இப்ப கொடுக்கிற டேட்டா, நாங்க கேட்ட டேட்டா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 கொடுங்க. இதுவரைக்கும் தமிழக அரசு குரூப் 1 டேட்டா, குரூப் 2 டேட்டா கொடுத்ததே கிடையாது. அவங்க சொல்ற டேட்டா குரூப் 4. குரூப் 4ல வன்னியர்கள் கான்ஸ்டபிள் லெவல்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 12% கிடைச்சிருச்சு. அதையும் அந்த டேட்டாவும் என்ன, சில டேட்டா 2018 இருந்து கொடுக்கறாங்க, சில டேட்டா 10 ஆண்டுகள் டேட்டா கொடுக்கறாங்க, சில டேட்டா 5 ஆண்டுகள் கொடுக்கறாங்க. நாங்க கேட்கறது 20 ஆண்டுகள் கொடுங்க, 30 ஆண்டுகள் கொடுங்க. வன்னியர்கள் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுங்க. 115 சமுதாயத்துக்கு டேட்டா கொடுங்க. ஏன் கேக்குறேன்னா, 115 சமுதாயத்துல 30 சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல, ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு. 30 சமுதாயம், முடி திருத்துகிறது சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. சலவை தொழிலாளர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. மலைக்கோரவர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. இது வெளிப்படுத்துங்க. நாங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கல, எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க. ஏன்னா எம்பிசில ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க. முக்கியமான வேலைகள் குரூப் 1, குரூப் 2. அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு உதாரணம் எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்கல்ல 10%, 11%, 20%, 13% வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க என்ஜாய்ஸா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 16 டிஜிபி இருக்காங்க, 23 ஏடிஜிபி இருக்கிறாங்க, 41 ஐஜி இருக்கிறாங்க, 29 டிஐஜி இருக்கிறாங்க. மொத்தம் 109 உயர்
காவல்துறை அதிகாரிகள். இந்த 101 உயர் காவல்துறை அதிகாரிகள்ல எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் தான். ஐஜி லெவல்ல ஒருத்தர் இருக்காங்க. இதுதானே சமூக நீதி? இதுக்கா 21 பேர் செத்தாங்க? இதுக்கா 100 பேர் உயிரை கொடுத்தாங்க? டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி 109 பேர் தமிழ்நாட்டில், ஒருத்தர் தான் வன்னியர், ஒரு ஐஜி. அப்போ இதுல 10% வந்துருச்சா? எவ்வளவு வந்திருக்கு? இதுல 0.0000001%. தமிழ்நாட்டில் 53 துறைகள் இருக்கிறது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 53 துறைகளில் கிட்டத்தட்ட 123 செக்ரட்டரி லெவல் போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில். ஐஏஎஸ் கேடர்ல செக்ரட்டரி லெவல் போஸ்ட். அதுல எத்தனை வன்னியர்கள் தெரியுமா? ஒருத்தர் தான். அதுவும் ப்ரமோஷன்ல, டைரக்ட் கிடையாது. இதுல எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு? இல்ல 0.0000001. அப்போ 35 வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு நீங்க குரூப் 1 குரூப் 2ல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியோ 10 பேர் 20 பேர்லாம் வந்திருக்கணும்ல. இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அதுவும் ப்ரமோஷன்ல வந்திருக்கிறாரு. அப்ப என்ன சமூக நீதி? என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு எடுக்கிறீங்க? என்ன பண்றீங்க? எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும். இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும். எங்களுக்கு we want a white paper on MBC reservation right from 1989. 89 இருந்து எம்பிசி என்னைக்கு உருவாகுதோ 89 இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க. எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு. இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல, டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் 530 பேர், அதுல 63 பேர் வன்னியர்கள். அந்த 63 பேர் வன்னியர்கள் 23 பேர் தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். மீதி பேர்லாம் ப்ரமோஷன்ல வந்தவங்க. 40 பேர் ப்ரமோஷன்ல வந்தவங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன்ல வந்தவங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 63 பேர். இது பார்த்தா 11%. என்னையா அநியாயம்? அதெல்லாம் என்ன அநியாயம்? தமிழ்நாட்டு இந்தியா சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 78 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 76 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு 1 இயர் கேண்டிடேட் டைரக்ட் ஐஏஎஸ் கிடைச்சிருக்கு. எந்த நிலையில் இருக்கு இந்த சமுதாயம்? After 76 years of independence, there was the first 1 year candidate who had got a direct placement in IAS in Tamil Nadu. 76 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்குது. அப்போ இது என்ன சமூக நீதி நடக்குது? இப்போ இதுல யாரு கிடைச்சிருக்குது? என்ன கிடைச்சிருக்குது? முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க, ஏன்னா அவருடைய பொறுப்பு இது, அவருடைய பொறுப்பு. இது மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே. நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல. இது என்ன பொறுத்த வாயில் நிறைய வார்த்தைகள் வருது, கோபமா இருக்கிறோம் நாங்க. இந்த கேடுகிட்ட செயலெல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் வேண்டாம். உங்க அப்பா எப்படி இருந்தாரு? கலைஞருக்கு உண்மையான சமூக நீதி மேல அக்கறை உள்ளவர். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டார். ஆனா நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல், அதாவது சீப் பாலிடிக்ஸ், பொய் செய்தியை சொல்லிட்டு ஏன் உதவ் என்ன உங்க பேப்பர்ல என்ன எங்க கிட்ட கேட்க முடியாதா? ஹிந்து பேப்பர்ல நாங்க ஹிந்து பேப்பர் எவ்வளவு மதிக்கிறோம். நாங்க அது ஒரு டேப்லர் காலம் வேற போட்டு வச்சிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ரெஸ்பெக்டட் ஜேர்னலிஸ்ட். ஒரு ஆர்டிகல் போன்றீங்கன்னா எங்கிட்ட கேட்கணும்ல, எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம்ல. பாலு நம்பர் வச்சிருக்கீங்கல்ல,
அதுல என்ன ஒரு காலத்துல 2018 பத்தி அது மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்க, குரூப் 4ல போட்டு வச்சிருக்கீங்க. அது இது எம்பிபிஎஸ் எவ்வளோ என்ன 10 வருஷத்துக்கு போட வேண்டியதானே? அதுல அது தெளிவா பண்ணலாம் இல்ல, அது கேட்கலாம் இல்ல, டீட்டெயில் கேட்கலாம் இல்ல. அவங்க கொடுத்த டேட்டா கொடுத்தா அப்படியே போட்டுடுவீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஏன் குரூப் 1 கேளுங்களா, எவ்வளவு கிடைச்சிருக்கு கேளுங்க. I will definitely speak. ஏன்னா வேற பேப்பர்ல விட பரவாயில்ல, இந்து பேப்பர்ல போய் இப்படி ஒரு சும்மா போய் ஒரு பொய் செய்றீங்க. And this is not a community issue, it's not a caste issue, it's a social justice issue. One of the most backward community is, it's நான் சொன்னேன்ல, போஸ்ட்ல டாப் போஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா யாராவது 109 பெரிய டாப் போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தர் இருப்பாங்களா? This is the reality. இப்போ இது வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் 1, இது எங்களுக்கு கிடைச்சு நாங்க எப்படியோ எடுத்திருக்கிறோம், இந்த டேட்டா எடுத்திருக்கிறோம். குரூப் 1ல 2013ல டோட்டல் போஸ்ட் வந்து 79 போஸ்ட். அதுல எம்பிசிக்கு வந்து 16, அதுல எம்பிசி விக்கு வந்து 7, அது 1 இயர் எம்பிசி வினா 7 சொல்லிடுறேன் போட்டோ. மற்றபடி டிஎன்சி அதர் எம்பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா 9. மொத்தம் எவ்வளவு வந்திருக்குன்னா 8.8 வந்திருக்கு குரூப் 1ல. இது 2013ல இருந்து 2015, 2019, 2020, 2024 இந்த வருஷமும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 95 பேருக்கு வந்து அந்த இதை கொடுத்தார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். குரூப் 1க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் 2020 இந்த வருஷம். அதுல 19 பேரு தான் எம்பிசி. 95 அப்பாயின்மெண்ட்ஸ்ல 19 வந்து எம்பிசி. அதுல 1 இயர் எவ்வளவுனா 5 பேர் தான். டிஎன்சினா 6 பேர், அதர் எம்பிசினா 8 பேர். அப்போ மொத்தமா அதுல 1 இயருடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவுனா only 5.2%. மத்தவங்களுக்கு எம்பிசில மத்தவங்களுக்கு வந்து 14.8%. அப்போ இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு 14% இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு வெறும் 5% தான் கிடைக்குது எம்பிசில. 6.7% உள்ள மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு 15% கிடைக்குது. மோர் தென் டபுள் ஆர் 2.5 times their strength. அப்ப இதுதான் சமூக நீதி, இதுதான் சோசியல் ஜஸ்டிஸா? இது ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர் இது சரிப்படுத்தணும், இது ஸ்டடி பண்ணி சரிப்படுத்தணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறாங்க தமிழ்நாடு அரசு. என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னா, டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்ப 3 மாசம் டைம் கொடுத்தாங்க, அப்புறம் இன்னொரு 3 மாசம், அப்புறம் 6 மாசம், அப்புறம் இன்னொரு 6 மாசம், இப்போ 1 வருஷம். எதுக்குன்னா டேட்டா இல்ல. இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு 2 நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில கொடுக்கறாங்க, மீடியா கொடுக்கறாங்க டேட்டா. அப்ப இதுல யார் பைத்தியக்காரங்கன்னு தெரியல எனக்கு. டிஎன்பிஎஸ்சி பைத்தியக்காரங்களா, இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பைத்தியக்காரங்களா, இல்ல மக்கள் பைத்தியக்காரங்களா? நீ ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க, 1 வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணுங்கன்னு, 2 நாள்ல டேட்டா நீங்க வெளியிடுறீங்க, அது செலக்டட் டேட்டா வெளியிடுறீங்க. அப்ப என்னதான் நாடகம் நடிக்கிறீங்க? என்ன நாடகம் இதுல? எதுக்கு நாடகம்? இந்த நாடகம் என்ன டிராமா இது? திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதுக்கு இது திமுகவுடைய அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ. அது நான் இப்பயே சொல்றேன். இட் இஸ் தியர் இன்டர்னல் ப்ராப்ளம் ஆஃப் தி டீம் டிஎம்கே, வாட் எவர் ஐ எம் சேயிங் இருக்கு. இதுல எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும். அதுல நியாயம் நிச்சயமா எல்லா சமுதாயம் கிடைக்கணும். நான் யாருமே வந்து இழிவா நான் பேசல, யாரும் வந்து அதிகமா நான் பேசல. நான் பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் தி டிஎம்கேஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக். உதாரணம், இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு வந்து 131 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த 131 பேர்ல சமுதாயத்தில், அதாவது ஒரு சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வந்து வன்னியர் சமுதாயம்.
23 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பாத்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம். 21 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கும் வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது முக்குளத்தோர் சமுதாயம், தேவர் சமுதாயம். அவர்கள் 12 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 அமைச்சர்கள். நான் யாருக்கும் கொடுக்க வேணாம், நான் யாரும் சொல்லல. நான் அடுத்தது வெள்ளாள கவுண்டி சமுதாயம் 9 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர்கள். அடுத்தது நாடார் சமுதாயம் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள். அடுத்தது நாயுடு சமுதாயம் 15 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர்கள். அடுத்தது முதலியார் சமுதாயம் 10 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 2 உறுப்பினர்கள். அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம் 2 உறுப்பினர்கள், 2 அமைச்சர்கள். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது 3 ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள், அதற்கு 2 அமைச்சர்கள். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு தான் வந்திருக்குது. இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முத்தரையர்களுக்கு பார்த்தா 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, நான் 1 தான் கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு 3 வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 1 கொடுத்திருக்காங்க. இப்படி மீனவர்கள் சமுதாயம் 2 வெற்றி பெற்றிருக்காங்க, 1 கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கு. நான் இன்னும் கூடுதலா கொடுக்கணும், தப்பு கிடையாது, எல்லாம் நான் யாரும் சொல்லல. ஆனா 2 பெரிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி, வன்னிய சமுதாயமும் சரி, திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது 2த்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 23, 21, 44 உறுப்பினர்கள். திமுக 131 உறுப்பினர்களில் 44 உறுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு அமைச்சர் பதவினா வெறும் 6%. எடுத்துங்க, 34ல 6ன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 17.5%, அதிகமா 18% வச்சுக்கலாம். ஆனா இந்த 2 சமுதாயம் திமுகவுக்கு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கமிங் டு நியர்லி அபவுட் ஒரு 40% வருது, 30, 35, 36% வருது. அப்போ இதுதான் திமுகவின் சமூக நீதியா? அதுவும் பட்டியலின சமுதாயத்தில் அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க. திமுக 34 அமைச்சர்கள். அதுல புரோட்டோகால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோகால், 2வது புரோட்டோகால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு. ஆனா கடைசியில புரோட்டோகால் 34வது அமைச்சருடைய புரோட்டோகால் யாருன்னா கயல்விழி செல்வராஜ். அவர் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். 34வது இடத்துல இருக்கிற புரோட்டோகால், கடைசி புரோட்டோகால். 33வது இடத்துல புரோட்டோகால் மதிவேந்தன். அவர் பாத்தீங்கன்னா 33வது இடத்துல, அவர் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர். 1வது இடத்துல யாருன்னா கணேசன், அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ இதுதான் திமுக பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா? ஏன் பட்டியலின மக்களுக்கு வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா? உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா? நல்ல துறை கிடைக்காதா? பிடபிள்யூடி கொடுக்க மாட்டீங்களா? எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா? கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு திறமை கிடையாதா? அப்போ இதுதான் நீங்க பேச சமூக நீதியா? உங்க சமூக நீதியை குப்பையில போடுங்க. திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வெத்து பேச்சு பேசிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் போய் பேச போறோம். இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம்? வேலையை கூடியா, படிப்பு கூடியா? அதுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இதுதானே சமூக நீதி. அதை கொடுக்க முடியல, கொடுக்கறது துப்பு கிடையாது. அதனால இவ்வளவு வந்துட்டாங்க, இவ்வளவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்க, இவ்வளவு போயிட்டாங்க, பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேட்டா வெளியிடுங்க. ஒரு வெள்ள அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், கடந்த 35 ஆண்டு காலத்தில்
எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு மாதத்தில் எடுத்து கொடுங்க. இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க. பேச தகுதி கிடையாது உங்களுக்குலாம். ஏன்னா கலைஞருக்கு அவ்வளவு இருந்து, அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண வச்சதே நாங்க தான். நாங்க இல்லைன்னா இன்னைக்கு அவரு மெரினா கடற்கரை அடக்கம். சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஐ டோன்ட் டைக்ரஸ் இன் சப்ஜெக்ட். அதனால இந்த டேட்டா வெளியில கொண்டு வரணும். உண்மையான டேட்டா வெளியில கொண்டு வாங்க. இத நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் செய்யணும். சட்டமன்றத்துக்குள்ள தவறான தகவல்களை தொடர்ந்து அமைச்சர்கள் கொடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள். நாங்க கேட்கறது நியாயமான பிரதிநிதித்துவம் கேட்கிறோம், அவ்வளவுதான். நியாயமா கொடுங்க. அநியாயமா அவ்வளவு வேண்டாம். நியாயமானது கொடுங்க. அது வன்னிய சமுதாயத்துக்கோ இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி, அது முத்திரைய சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி, சலவை தொழிலாளருக்கு இருந்தாலும் சரி, முடி திருத்துகிற சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, மீனவ சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, மலைக்கோரவர் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற விடுங்கள். முன்னேற்றம் அடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நீதி. உண்மையான அதுதான் சமூக நீதி. அதான் எங்களுடைய கோரிக்கையா நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பு.